என்னய்யா உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கெடுத்தாலும் ஒரு போராட்டம் பண்ணி நச நசன்னு பண்றீங்க? உங்களோட தேவை என்னன்னா, எக்ஸ்ட்ரா ரூ. 10 வந்து வாங்குவீங்க. அது கவர்மெண்ட் கேட்கக்கூடாது. 717 கடைய மூடுனனால அவங்களோட வேலை வாய்ப்புக்கு என்ன உத்தரவாதம்ன்னு கேட்குறீங்க? நீங்க வேலைக்கு சேரும்போது, இந்த வேலையில எக்ஸ்ட்ரா ரூ. 10 கிடைக்கும்னு நெனச்சா வேலைக்கு சேர்ந்தீங்க? வேலைக்கு சேரும்போது இதுதான் அமௌண்ட்ன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் தானே நீங்க வேலைக்கு சேர்ந்திருப்பீங்க. இல்ல வேலை கிடைச்சாலும் போதும் அப்படின்னு தானே சேர்ந்திருப்பீங்க. இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ரூ. 10 கிடைக்கணும்னு அதுக்கு ஒரு போராட்டம். சரி 717 கடைய மூடிட்டாங்க. சடனா பண்ணிட்டாங்க. அதனால வேலை வாய்ப்பு போயிருச்சுன்றீங்க. கரெக்ட். சூப்பர். அதுக்கு தான் இப்போ ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு இபி ஆஃபீஸ்ல 15,000 வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக வெயிட்டிங். வயர்மேன் வேலையெல்லாம் ஆளே இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் தவிக்குது அந்த இபி ஆஃபீஸ்ல. அங்கங்க மின் தடை ஏற்பட்டு மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க. மேல ஏறி பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. ஸோ, உங்கள மாதிரி அடுத்தவங்களுக்கு ஊத்தி குடுக்குற வேலையெல்லாம் விட்டுட்டு, அந்த 717 வேலையெல்லாம் போச்சுல்ல, நீங்க போய் அப்ளை பண்ணுங்க. உங்களோட தகுதிக்கு ஏத்த வேலைய கவர்மெண்ட்டே குடுக்கும். எல்லாருமே ஓரளவு டிகிரி படிச்சவங்களா தானே இருப்பீங்க. அப்ளை பண்ணி அந்த வேலைய வாங்குற வேலைய பாருங்க. அத விட்டுட்டு நான் சிஎம்ம பார்க்கணும், அவர பார்க்கணும், இவர பார்க்கணும்னு மக்களோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு, உங்களோட தனிப்பட்ட ஆதாயத்துக்காக மக்கள குழப்பிட்டு, எதிர்க்கட்சிகிட்ட பணத்த வாங்கிட்டு, ஆட்சிய குறை சொல்றதும், மக்களை குழப்புறதும், இதே வேலைய வச்சுட்டு அலையாதீங்க. நாட்டு மக்களுக்கு நல்லதான இப்ப கரண்ட் இல்லாம எத்தன பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த துறையில சேர்ந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு வேலையில சேருங்க. மக்கள அழிக்கக்கூடிய டாஸ்மார்க்ல வேலைக்கு சேரணும்னு நினைக்காதீங்க திருப்பி.